ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை அன்னப்பிரசாதம் பில்டிங்கில் அன்னப்பிரசாதத்திற்கு டொனேஷன் கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டுள்ள கியாஸ்க் மிஷின் பற்றியும் அந்த கியாஸ்க் மிஷினை பயன்படுத்தி எப்படி நம்ம ஈஸியாக அன்னப்பிரசாதத்திற்காக டொனேஷன் கொடுக்கலாம் என்பதை பற்றியும் பார்க்கலாம். அன்னப்பிரசாதம் பில்டிங்கில் வைத்திருக்கக்கூடிய இந்த கியாஸ்க் மிஷினை யூஸ் பண்ணி 3 ஸ்டெப்ஸில் நம்ம அன்னப்பிரசாதத்திற்காக ஈஸியாக டொனேட் பண்ணிடலாம். ₹1 1 லட்சம் வரைக்கும் கூட இந்த கியாஸ்க் மிஷின் மூலமாக அன்னப்பிரசாதத்திற்கு நாம் டொனேஷன் பண்ணலாம். அன்னப்பிரசாதம் பில்டிங் உள்ளே என்டர் ஆனதுமே அந்த என்ட்ரி பாயிண்டில் ஒரு கியாஸ்க் மிஷின் வச்சுருக்காங்க. சாப்பிட்டுட்டு வெளியே வரக்கூடிய எக்ஸிட் பாயிண்டில் ஒரு கியாஸ்க் மிஷின் வச்சுருக்காங்க. அன்னப்பிரசாதம் பில்டிங் விட்டு வெளியே வரக்கூடிய இடத்துல டிடிடி கேலண்டர்ஸ், டைரிஸ், ஊதுபத்திகள் எல்லாம் விற்பாங்க. அந்த இடத்துலையுமே ஒரு கியாஸ்க் மிஷின் வச்சுருக்காங்க. இதே போல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் கியாஸ்க் மிஷின் வச்சுருக்காங்க. இந்த மிஷின் எப்படி யூஸ் பண்ணணும் என்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டும் அன்னப்பிரசாதம் பில்டிங்கினுடைய என்ட்ரன்ஸில் மிஷின் பக்கத்திலே வச்சுருக்காங்க. இப்போது டொனேஷன் எப்படி பண்ணலாம் என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். கியாஸ்க் மிஷின் மூலமாக அன்னப்பிரசாதத்திற்கு டொனேஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு UPI ஆப் நம்முடைய மொபைலில் இருக்கணும். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது போல் ஏதாவது ஒரு UPI உங்களுடைய மொபைலில் இருக்கணும். நாங்கள் போயிருந்த அன்னைக்கு அன்னப்பிரசாதம் பில்டிங்கினுடைய என்ட்ரன்ஸில் இருந்த மிஷின் ஒர்க் ஆகலை. சாப்பிட்டுட்டு வெளியே வரக்கூடிய எக்ஸிட் பாயிண்டில் இருந்த மிஷின் ஒர்க் ஆச்சு. கியாஸ்க் மிஷினில் இந்த ஸ்க்ரீன் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இது டச் ஸ்க்ரீன் தான். ஃபஸ்ட்டு என்டர் அமௌண்ட் இருக்கும். அதில் நீங்கள் எவ்வளோ டொனேட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணணும். ₹1 1 லட்சம் வரைக்கும் கூட நம்ம டொனேஷன் பண்ணலாம். அடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. அது நீங்கள் விருப்பப்பட்டால் என்டர் பண்ணலாம், இல்லைன்னா என்டர் பண்ணாமலும் இருக்கலாம். அந்த ஃபீல்டு ஆப்ஷனல் தான். மொபைல் நம்பர் என்டர் பண்ணோம்னா டொனேஷன் கொடுத்து முடித்த உடனே நம்முடைய மொபைல் நம்பருக்கு டிடிடியிலிருந்து நீங்கள் கொடுத்த அமௌண்ட் நாங்கள் ரிசீவ் பண்ணிட்டோம், அதற்கு தேங்க்ஸ்னு டிடிடியிலிருந்து ஒரு மெசேஜ் நமக்கு வரும். டொனேஷன் அமௌண்ட்டும் மொபைல் நம்பர் என்டர் பண்ண பிறகு கீழே இருக்கக்கூடிய பேனோ பட்டன் ஹைலைட் ஆகும். அந்த பேனோ பட்டனை கிளிக் பண்ண உடனே ஒரு QR கோட் ஜென்ரேட் ஆகியிருக்கும். அந்த QR கோடை உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய UPI ஆப் ஓப்பன் செய்து QR கோடை நம்ம ஸ்கேன் பண்ணணும். QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே நீங்கள் என்ன டொனேஷன் அமௌண்ட் என்டர் பண்ணியிருந்தீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு பேமெண்ட் ரெக்வெஸ்ட் இருக்கும். அந்த பேமெண்ட் ரெக்வெஸ்ட்டை அக்செப்ட் செய்து நீங்கள் அப்ரூவ் பண்ண உடனே உங்களுடைய பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் என்ற மெசேஜும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸில் ஈஸியாக நமக்கு விருப்பம் இருந்தால் அன்னப்பிரசாதத்திற்கு டொனேஷன் கொடுக்கலாம். இந்த மிஷின் இங்கே அன்னப்பிரசாதம் பில்டிங்கில் வைத்த பிறகு ஃபஸ்ட்டு இது என்ன புதுசாக மிஷின் இருக்கே அப்படின்னு பார்க்குறதுக்கே நிறைய பேர் மிஷின் பக்கத்தில் வர்றாங்க. அங்கே ஆப்ரேட் பண்ணக்கூடியவங்களை பார்த்துட்டு இது என்ன மிஷின்னு கேட்கவும் செய்கிறாங்க. அன்னப்பிரசாதத்திற்கு டொனேஷன் கொடுக்கக்கூடிய மிஷின்னு சொன்ன உடனே அவங்களும் வெயிட் பண்ணி ₹100, ₹200, ₹500 அப்படின்னு நாங்கள் நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்திலே கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் வரைக்கும் டொனேஷன் செஞ்சதை பார்க்க முடிந்தது. ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இந்த கியாஸ்க் மிஷின் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் வேண்டுமானாலும் இந்த மிஷினை ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம். நமக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அன்னப்பிரசாதத்திற்கு நமக்கு விருப்பப்பட்ட அமௌண்ட் நம்ம டொனேஷன் கொடுக்கலாம். மற்றபடி எந்த கம்பல்ஷனும் கிடையாது. ஆன்லைனில் அன்னப்பிரசாதத்திற்கு டொனேஷன் செய்ய விருப்பப்படக்கூடியவங்க டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் விருப்பப்படக்கூடிய அமௌண்ட்டுக்கு டொனேஷன் செய்யலாம். இந்த தகவல்கள் கொண்ட வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கலீக்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.